இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. எனக்கு இப்போ ரீசெண்டா வர படங்கள்லயே அதாவது ஒரு 2, 3 வருஷம்னா வச்சுக்கங்களேன், வர எல்லா படங்களுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் லுக்குன்னு ஒண்ணு விடுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த கேரக்டருக்குன்ட்டு ஒரு லுக்கு. அது பெருசா இன்ட்ரஸ்டிங்கா எதுவும் இல்ல. ஆனா, இப்ப மகேஷ் பாபுது ராஜமௌழி படம் நடிக்கிறாருல்ல, வாரணாசி. இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ஒரு மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு நெறையா. யாருடைய ஃபர்ஸ்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபுது மாஸா இருந்துச்சா? அதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி பிருத்திவிராஜ் அதெல்லாம் வந்துச்சு. டைம் டிராவல் வீல் சேர் மாரி இருக்காரு. அதுவுமே பெருசா இன்ட்ரஸ்டிங் இல்ல. ஆனா, அந்த பிரியங்கா சோப்ரா பண்ணியிருப்பாங்க பாருங்க. அந்த கேரக்டருடைய லுக் ஒண்ணு வந்திருக்கும். வேற லெவலுங்க. அது பார்க்கும்போது நம்ம இந்தியன் சாரி, இந்தியன் லுக்ல ஒரு இந்தியன் லேடி அந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல அந்த மாரி இருக்கு. ஒரு டைம் டிராவல் ஸ்பேஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இடத்துலேருந்து ஒரு கன் ஃபயர் ஷூட் வேற லெவல் அல்டிமேட்டுங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு பார்க்க. அல்டிமேட்டுங்க. பாருங்க. பார்க்க பார்க்க அப்படியே ஒரு மாரி இருக்கு. அதாவது அந்த பேக்கிரவுண்டு எனக்கு அந்த அவெஞ்சர்ஸ் படம்லாம் பார்க்குறோம்ல, அந்த மாரி ஒரு ஃபீல் குடுக்குது. அதுவும் அவெஞ்சர்ஸ்லாம் பேண்ட், ஷர்ட் இது அதுன்னு பொண்ணு இருப்பாங்க. எல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கும். பார்க்கறதுக்கே வெளிநாட்டு பொண்ணுங்க மாரி இருக்கும். வெளிநாட்டு ஹீரோ மாரி. இப்ப நம்ம இந்தியன் கல்ச்சர் படி இந்தியன் லுக்ல ஒரு இந்தியன் வுமன் அந்த மாரி ஸ்பேஸ்ல ஃபைட் பண்ற மாரி இந்தியன் ஆளுங்கலாம் இருக்கிற மாரிலாம் பார்க்க எப்படி இருக்கும்? அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாரி எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்டின்ட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம திவாகர். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. நம்ம திவாகர், டாக்டர் திவாகர், பிபிடி, வாட்டர்மெலன் ஸ்டார். இவர் அல்டிமேட் ஃபன் பண்றாருங்க. இவரு தேவையில்லாம இவரெல்லாம் பெரிய ஆள் ஆக்கி விட்டு, இதோ பிக் பாஸ்ல கூட்டின்னு போயிட்டு, அதில இவ்வளோ வாரம் வச்சுன்ட்டு, இப்போ லாஸ்ட் வீக் எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எலிமினேட் இல்ல, எவிக்ஷன் நெனைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க. வெளிய அனுப்பிச்சுட்டாங்க. வெளிய வந்த வரைக்கும் சந்தோஷம். ஸோ இந்த மாரிலாம் பண்ணி அவரு நடிப்பு அரக்கன், தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் அந்த மாரிலாம் பண்ணி ஃபேமஸ் ஆயிட்டாரு. நம்மலாம் பண்ணா எங்க ஃபேமஸ் ஆக முடியும்? அவர் இப்போ அந்த மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்கல்ல. ஒரு உள்ள போன பிக் பாஸ் உள்ள போனதுலேருந்து நெறையா நெறைய காமெடி பண்ணியிருக்காரு. ஆனா, அவன் தலைவன் வேற மாரி பண்றான். அதாவது கேர்ள்ஸுங்கிட்ட இந்த லேடீஸ்னாலே வீக்னஸ். இந்த விஜய்க்கு எப்படி ஒரு படத்துல இடுப்ப பார்த்தா விஜய்க்கா? யாருக்கோ தானே இடுப்ப பார்த்தா கை வைக்கணும்னு தோணுமே. ஏதோ ஒரு பழைய படத்துலங்க. ஒரு நல்ல படம். சிறுத்தை. சிறுத்தை படத்துல இடுப்பு பார்த்தாலே கை வச்சுருவார்ல நம்ம கார்த்தி ஹீரோ. அந்த மாரி இவரு பொண்ணுங்கனாலே வீக்னஸ் போல. பொண்ணுங்கனாலே வயஞ்சுக்கிட்டு பேசுறது, பல்ல இளிச்சுக்கிட்டு, இவர் கொஞ்சம் கேஸ்ட்டுமே பார்க்குறாரு போல. தகுதி, தராதரம்ன்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காரா. அதனாலே நெறைய பேருக்கு பிடிக்கல இவர. இவரு காமெடியா பண்றதா இருந்தாலும், காமெடி இருந்தாலும், சிரிக்கிற மாரி இருந்தாலும், அவர நெறைய பேருக்கு பிடிக்காததுக்கு காரணம் இதுதான். கேஸ்ட்ட பத்தி பேசுறது, த தகுதிய பத்தி பேசுறது, அப்புறம் பொண்ணுங்கிட்ட இந்த மாரி தப்பா பேசுறது, டபுள் மீனிங்கு, அப்புறம் இந்த மாரிலாம் விஷயங்கள் நெறைய நெகட்டிவா இருக்கு அவர்கிட்ட. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸயே ஓட விட்டாருங்க. நான் ஏன் இப்ப இவர பத்தி இவ்ளோ பேசணும்னா, பிக் பாஸ்ல ஃபேமஸான டயலாக் என்ன? ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது பிக் பாஸ் அதானே! ஆனா, அந்த பிக் பாஸயே ஓட வச்சுட்டாங்க நம்ம தலைவன். ஏன்னா, தலைவனும் சொல்லக்கூடாதா? ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்றேன். ஏன்னாக்கா, அவர் ரீல்ஸா பண்ணின்னு இருக்காருல்ல. டெய்லி எந்திச்சு காலைலருந்து சாயங்காலம் வரைக்கும் கேமரா முன்னாடி. பாவம் அவனுங்களும் கடுப்பாயிட்டானுங்க போல. அவர் ரீல்ஸ் பண்ற டைம்ல கேமராவ திருப்புறது, இந்த மாரி அவன எதுக்கு வேணான்டா அப்படின்ற அளவுக்கு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்ற அளவுக்கு எடுக்கணுன்றது தான் பிக் பாஸு. அவங்களே ஓடுறாங்க. அந்த அளவுக்கு தலைவன் இறங்கி ப பைத்தியமாட்டம் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அவங்கலாம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்லேயே இன்டர்வியூலாம் குடுத்து வைரல் ஆனார்ல அப்போவே. இவரெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போனோம். இவரெல்லாம் பெருசா பார்க்கக்கூடாது. அதெல்லாம் இது எங்க போய் முடியும்னு தெரியல. இந்த மாரி எவ்வளோ பேர் வரப்போறாங்கன்னும் தெரியல ஃபியூச்சர்ல. எல்லாத்தையுமே நம்ம பார்த்து தான் ஆகணும். அந்த மாரி தலைவன் அமர்க்களம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா பிக் பாஸ்ல போனா போயிட்டு வந்தா மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட போறாங்களான்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. அதுல போய் வந்தவங்க எல்லாம் வேஸ்ட்டா தான் இருக்காங்க. ஸோ அங்க வர வரைக்கும் அமௌண்ட் வர வரைக்கும் அவ்வளோதான். பெருசா வேற எதுவும் இல்ல ஃபியூச்சர். அவங்களுக்கு திறமை இருந்தா ஃபியூச்சர் இருக்கும். அது நீ பிக் பாஸ் போனாலும் சரி, போகலனாலும் சரி. ஸோ இவரு என்ன பண்றாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரு திருந்துறாரா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் லோக்கல் தாங்க. லோக்கல் ஏரியா ஒண்ணு நாயுடுமங்கலம் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குல்ல. அது திருவண்ணாமலைக்கும், போலூருக்கும் அந்த பைபாஸ் நடுவுல இருக்கும். நாயுடுமங்கலம்ன்ட்டு ஒரு ஊரு. லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பெருசாலாம் தெரியாது. ஆனா, அந்த ஊர் பேரு நாயுடுமங்கலம்னு இருக்கு. ஆனா, அந்த நாயுடுமங்கலத்துல ஜாதி பார்க்காதவங்க இருக்காங்கன்ற மாரி மீம்ஸ். அது எப்படி திருவண்ணாமலையிலேயே ஜாதி பார்க்காத ஒரே ஊர் எங்க ஊர் தான் ப்ரோ. என்ன ஊரு ப்ரோ? நாயுடுமங்கலம். ஆனா, நாயுடுமங்கலத்துல நாயுடுவே இல்லன்றாங்க. அதெல்லாம் இல்ல. இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா,
கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா எல்லா ஊருக்குமே எல்லா ஒரு பிரிவினருமே இருக்காங்க. ஸோ நாயுடுங்களே இல்ல. ஆனா நாயுடுமங்கலம் இதெல்லாம் சும்மா ரூமரு. ஸோ இந்த மாரி ஒரு ஃபன்னான விஷயங்களும் நம்ம ஊர்ல நடந்துட்டு தான் இருக்கு. நெறைய பேர் இருக்காங்கங்க. இப்போ கூட நான்லாம் பாருங்க என்ன விட அதாவது நம்மள மாரி யங்ஸ்டருங்க எல்லாருமே ஒரு சின்ன பசங்க எல்லாம் 20 ஏஜுக்குள்ள அதான் 90ஸ்க்கு அப்புறம் அந்த பசங்க எல்லாருமே கேஸ்ட் எல்லாம் பார்க்கறதில்ல வில்லேஜ்ல கூட. ஒரு சிலர் அப்பா, அம்மா அவங்க அந்த காலத்து ஆளுங்க அவங்க கூடலாம் சேர்ந்து அவங்க கூடவே இருந்து அவங்க சொல்ற மாரி அது கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் வருது. ஸோ அது முற்றிலும் அவாய்ட் பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவனுங்க வேற மறக்கறதையும் இந்த மாரி படமா எடுத்து, ஜாதி படம்னு எடுத்து, அதை வேற ரிப்பீட் பண்ணி ஞாபகம் ரீவைண்ட் பண்ணி விட்டுர்றானுங்களா? ஸோ அது வேணான்றவன் நல்லா தான் இருக்கான். ஆனா, அத மறக்கணும்னு நெனைக்கிறவன கூட மறக்க விட மாட்டேன்றாங்க. அந்த சினிமால இருக்கிறவங்க. வேணும்னே இந்த மாரி படம் அந்த மாரிலாம் பண்ணாங்க, இந்த மாரிலாம் பண்ணாங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுற மாரி இருக்கு. அத பண்ணக்கூடாதுடான்னு சொல்லி எடுக்குறாங்க கரெக்ட்டு. ஆனா, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? எது பண்ணக்கூடாதுன்றாங்களோ அதானே பண்ணுவாங்க. இப்போ படத்துல நான் ஹீரோ எவ்ளோ நல்ல விஷயம் பண்றான். ஆனா, அதையா நம்ம ஃபாலோ பண்றாங்க நம்ம பசங்க? சிகரெட் அடிக்கிறதும், சரக்கு அடிக்கிறதும் அத தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ, அந்த மாரி கெட்ட விஷயங்கள எடுத்துக்கிறாங்க நம்ம பசங்க. அந்த கெட்ட விஷயங்கள கூட காட்டாதீங்க. அது பண்ணலாம் காட்டுங்க. அப்பதான் தெரியும். இருந்தாலும் பழையசெல்லாம் நோண்டி போய் எடுக்காதீங்க. இப்போ காலத்துல என்ன இருக்கோ அத மட்டும் பண்ணுங்க. ஏன்னா, இந்த காலத்துல அது கம்மியா தான் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ, இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்கோ, அத மட்டும் இந்த மாரி பண்ணாதீங்க அப்டின்ட்டு ஒரு பாடமா ஒரு படத்த எடுங்க. அதனால என்ன பொறுத்தவரைக்கும் சீரியஸான ஒரு நாயுடுமங்கலம், நாயுடே இல்லாத ஊரு, எந்த ஊரு ப்ரோ நாயுடு இதெல்லாம் ஒரு ஃபன்னான ஒரு காமெடியா ஒரு மீமா இருந்தாலும், அது உள்ள நெறைய சீரியஸான விஷயங்கள் இருக்கு. ஸோ, எல்லாமே சிந்திச்சு பாருங்க. அப்பதான் நம்ப நாடு வளரும். ரீசென்ட்டா நம்ம விக்னேஷன் வந்து நயன்தாராவுக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருந்தாரு. ஸோ, அது விஷ் பண்றது நல்லது தான். அது நானும் இப்ப பெருசா ஒண்ணும் தப்பா சொல்ல போறதில்ல. ஒரு சின்ன ஒரு க்ளூ மாரி சின்னதா ஒரு ஃபன்னா, இல்ல கலாயா, இல்ல ட்ரோலா எது எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா, அது வந்து இப்போ அவரு ஒய்ஃப்‌க்கு பர்த்டே அவரு விஷ் பண்றாரு ஓகே. ஆனா, அவரு ஒய்ஃப்‌க்கும் ஒருத்தருக்கும் சண்ட. ஆனா, அடிக்கடி அவர் சொல்ற வார்த்தைய வந்து இங்க மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணாக்கா, அது என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா புரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, பெருசா ஒண்ணும் நான் மறைவா சொல்லங்க. தனுஷ் தான். தனுஷ்க்கும் நயன்தாராவுக்கும் சண்ட இல்ல. அந்த என்ஓசி மேட்டர் கூட போச்சு ரொம்ப நாளா. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது விக்னேஷ்வரன் உள்ள வந்து இவர் தனியா தள்ளின்னு வந்துட்டாரு. ஸோ மேரேஜ் பண்ணிட்டு ஃபேமிலி நல்லா தான் இருக்காங்க. 2 குழந்தை ஆயிடுச்சு. ஓகே. இந்த டைம்ல இப்போ பர்த்டேக்கு வருதுன்னா விஷ் பண்றாங்க. ஒரு கவிதை மாரி போட்டு பாடலாசிரியர் சொல்லவா வேணும். ரைமிங்லாம் வேற லெவல்ல வரும். ஸோ இருந்தாலும் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற மாரி ஏன் மென்ஷன் பண்றாரு அப்படின்ட்டு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அது எதுக்கு அவரு என்ன சொல்ல வராருன்னே தெரியலங்க. தனுஷ வந்து மென்ஷன் பண்றதுக்காக சொன்னாரா? என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா, அவர் தானே எங்க போனாலும் அந்த வார்த்தைய சொல்றாரு. ஸோ, அது மட்டும் எனக்கு புரியவே இல்ல. புரிஞ்சா தயவு செய்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, எனக்கு புரியல.